வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எங்கள் அக்கா தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சூப்புக்கு தேவையான பீன்ஸ், கேரட் நம்ம வந்து நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம நல்லா எடுத்துக்கலாம். இப்போ வந்து காய்கறியில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை கிளாஸ்லேயோ நல்லா போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கட்டி கட்டியாக வரும். அப்படிலாம் இல்லாமல் நல்லா நைஸாக தண்ணி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் வெந்துடுச்சு, பார்க்கும்போதே தெரியுது. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா பாதி பாத்திரம் வரையும் நம்மளுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது வந்து கார்ன் சிப்ஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து கேஸில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோக்கு வந்து தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து நாம் வச்ச அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுன்ட்டு. இப்போது இந்த பக்கம் வந்து நல்லா கார்ன் சிப்ஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது 2 ஸ்பூன் இல்லை 2, ரொம்ப ஸ்பைசி வேணுன்னா 3 ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாம் வேக வச்ச காய்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் நல்லா சேர்த்து தண்ணியில் வந்து கொதிக்க விடலாம். எல்லா காய்கறியும் போட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. இப்போ பார்த்திங்களா எவ்வளோ வந்து சலசலன்னு கொதிக்குது. இப்போ பார்த்திங்களா நம்ம கார்ன் சிப்ஸ் வந்து ஃபுல்லாக பொரித்து வந்து ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இந்த நேரத்தில் வந்து நம்ம கொதிக்கிற அந்த பாத்திரத்தில் கார்ன் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரையும் வந்து கார்ன் மாவை நல்லா போட்டு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப திக்காக வந்து வரணும். ஆனாலும் ரொம்ப திக்காகவும் போயிடக்கூடாது. பார்த்து ஒரு அளவுக்கு நல்லா அளந்து வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா கொதிக்க தான் திக் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்து சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச கார்ன் சிப்ஸ் வந்து எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து பெப்பர் தூள் போட்டால் செம்மையாக இருக்குங்க. பெப்பர் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.